வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி காசை இன்னைக்கு எபிசோடில் ஸ்ருதி மீனாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, ரவி முன்னாடி மாதிரிலாம் இல்லை, முன்னாடி ரொம்ப கேரிங்காக இருப்பான், இப்போ எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா அண்ணா அண்ணின்னு உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, எங்கள் மாமாவோட வளர்ப்பு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் மூலயமா நமக்கு புது உறவுகள் தான் கிடைக்கும், நீங்கள் எல்லாத்தையும் வெட்டி விட்டு தனியாக வாழணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்னால் யார் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. அப்புறம் எதுக்குங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உங்களால் தான் ரவி அவரோட குடும்பத்தை பிரிஞ்சு தனியாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, உங்களோட உலகம் வேறு என்னோட உலகம் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா இப்போது கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க. அந்த டைமில் ஸ்ருதியுமே வந்துட்டுருக்குறாங்க. பிஜு இப்போ ஸ்ருதியை பிடிச்சி வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாரு. உன்னால் இனிமேல் வீட்டை விட்டே வெளியில் வர முடியாது அப்படின்னு கையில் ஆசிட் பாட்டிலை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக மீனா பக்கத்தில் இருக்கிற செங்கலெல்லாம் எடுத்து அந்த பாட்டிலே கரெக்டாக விட்டு அடிக்கிறாங்க. அந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருது. அதுக்கப்புறமும் பக்கத்தில் இருக்க செங்கல் எடுத்து பிஜுவோட கையில் காலில் கழுத்தில் எல்லா இடத்துலையும் போட்டு விடுறாங்க. அதுக்குள்ளே சுற்றி இருக்கிற எல்லாருமே கூடி பிஜுவையும் அவரோட ஆட்களையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிஜு இப்போது தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. இதுக்கு தாங்க சொன்னேன் கூட்டு குடும்பமாக இருக்கணுன்றது. இந்நேரம் நான் இங்கே இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஸ்ருதிட்ட. வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஸ்ருதியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலைன்னு உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது, நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறேன், வீட்டில் பால் இருக்குதான்ற மாதிரி கேட்குறாங்க. அதை பற்றி எதுவும் தெரியாது, ரவிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. என்னங்க நீங்கள் என்ன சமையலே கற்றுக்கலையா, ரவிட்டிருந்து கற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, அதனால தான் தைரியமாக அவன் உங்கள்கிட்ட சீண்டி பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இதுவே நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அவனை கேள்வி கேட்குறதுக்கு அத்தனை ஆட்கள் இருக்கும்னு தெரியும், அந்த பயத்துலவே அவன் உங்களை நெருங்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எனக்கு முத்துவை நினச்சாதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், பார்க்குறதுக்கு தான் அவர் முரடா தெரியும், அவர் பலாப்பழம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆரம்பத்தில் நான் கூட அவரை தப்பாக தான் நினச்சேன், அதுக்கப்புறமா அவரோட வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அவர் ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அவரை நினச்சிலாம் கவலைப்படாதீங்க, நீங்களும் ரவியும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இதுக்கிடையில் ரவியுமே இப்போ அங்கே வந்துடுறாரு. ரவியை பார்த்த உடனே ஓடி வந்து ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்ருதி. நீ கவலைப்படாத ஸ்ருதி, நான் உன்னை தனியாகவே அனுப்பியிருக்கக்கூடாது, இனிமேல் நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. மீனா தான் பிஜுட்ட இருந்து ஸ்ருதியை காப்பாற்றின விஷயத்த சொல்கிறாங்க ஸ்ருதி. இப்போ தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு நன்றி சொல்கிறாரு ரவி. இதுக்கிடையில் ஸ்ருதியோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. ஸ்ருதி அப்பா சொல்கிறாரு, நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போனவளை நினச்சி நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த டைமில் இப்போது மீனா ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. மீனாவை பார்த்த உடனே ஸ்ருதியோட அப்பா ரொம்ப கோபப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த அண்ணாமலையோட மருமக தானே நீ தானே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவ அப்படின்னு திட்டுறாரு. அந்த அண்ணாமலை தான் அனுப்பி வச்சானா அப்படின்னு கேட்குறாரு. மாமாவை மரியாதை இல்லாமலாம் பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு ஸ்ருதியை பற்றி தான் நான் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன், அவங்களோட வாழ்க்கை இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. பிஜு என்ன பண்ணாருன்றதை பற்றி இப்போது டீட்டெயிலாக சொல்கிறாங்க மீனா. ஸ்ருதி அவங்களுக்கு பொருத்தமானவங்கள தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நீங்கள் பார்த்த மாப்பிள்ளைக்கு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட உயிருக்கே உத்தரவாதம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.